அற்புதத்தின் ஆராதனை, அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. நாம் வாழும்படி வாழ்நாளிலே ஒரு நாளை நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். கடந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் கிருபையாய் பாதுகாத்து கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் தந்து அவருடைய சமூகத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுங்க. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அளவில்லாத அவருடைய வல்லமையினால, அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால, அவருடைய தயவினால இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்த எபினேசரே உமக்கு நன்றின்னு சொல்லி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் நேர்த்தியாய் ஆண்டவர் எங்களை நடத்தி வந்தீர். ஆண்டவரை தடுமாறின போதெல்லாம் கர்த்தர் ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தினால் எங்களை நடத்தி வந்தீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குமாரனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒருவராய் ஞானம் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறவர், குறைவில்லாமல் நடத்துகிறவர், எங்கள் கண்ணீரை துடைக்கிறவர், இருதயத்தை அறிந்திருக்கிறவர். ஆண்டவரே உமக்கு நன்றி. 5 மாதங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் நடத்தி வந்தீர். உம்முடைய தயவிற்காய் நன்றி. நீ நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு, ஒரு முழு உள்ளத்தோடு, ஆண்டவரே முழு ஆத்துமாவோடு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை, உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையின் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. 1 கோடி ஸ்தோத்திரமே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. 1 கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருகிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி கண்களை மூடி கர்த்தரை உயர்த்தி பாடுங்க. உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா. இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா.
நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்லோய் எல்லோய் எங்களை கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி உமக்கு நன்றி. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேல தந்தீரையா, பலவீன நேரங்களில் உரகரவகரவகரவ தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன். என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹalleluya ஹalleluya. தலைக்கு மேல கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லமுள்ள தேவன் பலத்த கைகளினாலும் ஓங்கிய புயத்தினாலும் இந்த வருடத்தில் நம்மை புறப்பட பண்ணி அவருடைய பலத்த கரத்தினாலும் அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறாரே. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் எங்களை சுகத்தோடு பலனோடு ஆண்டவரே ஆரோக்கியத்தோடு எங்களை வாழ வைத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும், எங்களை நடத்துங்க. ஒரு வார்த்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 3வது வசனம். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். 5வது வசனத்தை வாசிக்கலாமா? அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவனுடைய விண்ணப்பம், அவருடைய எண்ணம், அவனுடைய தேவை என்ன அப்படின்னா பொண்ணு வெள்ளியும். ஆனா அவன் நினைப்பதற்கும் அவன் வேண்டுவதற்கும் அதிகமான ஒரு அற்புதத்தை அவனுக்கு தேவனாய் கத்த செய்தார். இன்றைக்கு உங்க எண்ணத்திற்கு உங்க சிந்தனைக்கு மேலாக நீங்க நினைப்பதற்கு மேலாக நீர் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக கர்த்தர் உங்களுக்கு அதிகமாய் 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 கர்த்தர் நிச்சயம் தருவார். தேவ ஜனமே ஆர்ப்பரி, அவர் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். எத்தனை திட்டங்கள், எத்தனை எதிர்பார்ப்புகள். கல்வியாண்டு ஆரம்பிக்குது, பிள்ளைகளுடைய தேவைகள் உண்டு, படிப்பின் காரியம் உண்டு, எத்தனையோ காரியங்கள்.
எத்தனையோ சுமைகள் சுமந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில சிஸ்டர், உங்க வாழ்க்கையில பிரதர், உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதிகமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏதோ சாதாரணமானவர் அல்ல, வல்லமையின் ஆவியானவர். ஆகவே நாம் பாடப்போகிறோம், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் தான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் தான். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் நான் தெரு தெருவாய் மனம் வீசுவே. மீட்பு பெறும் அனைவருக்கு நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. மீட்பு பெறும் அனைவருக்கு நான் வாழ்வளிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் வேண்டு போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படும்.
பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் பூமி அனைத்தீர்க்கும் ராஜா, கருத்துடனே போற்றி பாடுவோம். யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர், யூதராஜ சிங்கம் நம் கர்த்தர். தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம், தாழ விழுந்து பணிந்து தொழுகுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் பர்வதங்கள் அழிந்தாலும் நாம் பயப்படுவோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெயித்திடுவேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், நான் விடமாட்டேன். யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன். யாக்கோபு போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபு போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், அற்புதம் செய்வார். வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை, நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. இன்று சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே, காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை, நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. இது சாத்தானம் காலின் கீழே, இது சாத்தானம் காலின் கீழே. எதை நினைத்து கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போ, எதை நினைத்து கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போ. நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போ, நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போ. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம்,
நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, கற்றீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே, தேடி வந்தாரே, வல்லவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைத்த தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். கலக்கமில்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். கலக்கமில்ல, எனக்கு கவலை இல்ல, கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார். நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். என்னை பசும்புல் மேய்ச்சலுக்குள் நடத்துவார். என்னை பசியார உணவு ஊட்டி மகிழுவார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். ஆவிலே நிரம்பி அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராக்கத்தரபாடுவோம். நினைப்பதற்கு வேண்டுவதற்கு பாடி அதிகமாய் செய்கிறவர். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம். நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் உங்கள் எண்ணத்திற்கும் மேலாக, உங்கள் திட்டத்திற்கு மேலாக, உங்கள் ஆலோசனைக்கு மேலாக, நீங்கள் யோசித்து பிளான் பண்ணி வைத்ததற்கு மேலாக கர்த்தர் அற்புதங்களை செய்தார். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு தேவை வரும்போது இந்த உலகம் நம்மை மறந்துடும். இந்த உலகத்தில் இருக்கிற பெருசா பேசப்படுகிற பாசம் தாய் தகப்பனுடைய பாசம், அந்த பாசமும் மறந்து போகும். அந்த பாசமும் மறைந்து போகும். அந்த பாசமும் போலியான பாசமாய் மாறிடும். அப்பாவுடைய பாசம் மாத்திரம், அப்பாவுடைய நடத்துதல் மாத்திரம், அப்பாவுடைய அன்பு மாத்திரம் நம்மை இதுவரைக்கும் தாங்கி வந்தது. அப்படியே கரங்களை உயர்த்தி, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், இதுவரையிலும் தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கைய தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அழையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அழையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையிலே. கண்ணாறு கண்ணு கலங்குது,
கர்த்தாவே உம்மை நினைக்குது. தன்னாலே கண்ணு கலங்குது. கர்த்தாவே உம்மை நினைக்குது. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, உங்க அன்புக்கு ஈடில்ல பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? 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 தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ? சுமந்ததை நான் மறப்பேனோ? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதுவரைக்கும் நீ நடத்தினீர். தேவனாய் கர்த்தர் நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையோடு எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் நேர்படுத்துகிறோம். எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். காலை நேரம் கர்த்தருக்குரிய கிருபைகளை தந்திருக்கிறார். 5 மாதங்களை கடந்து நாம் வந்திருக்கிறோம். ஆமென். தண்ணீரையும் நெருப்பையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் தேவன் எங்களை கொண்டு விட்டார். ஆமென். 5 மாதங்களை கடந்து வந்திருக்கிறோம். 6வது மாதம் 30 நாட்கள் உண்டு. நம்முடைய இருசக்கர வாகனத்தில் பயணம் பண்ணுவோம். கனரக எந்திரம் நீங்கள் வேலை கொடுக்குறவங்களா இருந்தால் கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். ரயிலில் போகிறவங்க உண்டு, விமானத்தில் போகிறவங்க உண்டு, 2 வீலரில் போகிறவங்க உண்டு. பாதுகாப்பு உண்டு. பிள்ளைகளுக்கு ஜூன் மாதம்னு சொன்னாலேயே அது கல்வி ஆண்டு. பிள்ளைகள் முதல் முறையாய் பள்ளிக்கூடத்தில் காலடி எடுத்து வைக்கும் ஆண்டு. பிள்ளைகள் மேற்படிப்பு அடுத்த வகுப்புக்கு காலடி எடுத்து வைக்கும் ஆண்டு. பிள்ளைகள் கல்லூரியிலே காலடி எடுத்து வைக்கும் மாதம். அது மட்டுமல்ல, சில பிள்ளைகள் தாய் தகப்பனை விட்டு ஹாஸ்டல்ல தங்குவதற்கு காலடி எடுத்து வைத்து போகிற ஒரு மாதம். அநேக தேவைகளை பெற்றோர்கள் உண்டு. அதை சந்திப்பதற்கு பெற்றோர்கள் தடுமாறுகிற ஒரு மாதம் ஜூன் மாதம். நல்ல காலேஜை சூஸ் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அது முக்கியமான காரியம். +2 படித்த பிள்ளைகளுக்கு நல்ல சப்ஜெக்டை சூஸ் பண்ணி கொடுத்தாதான் அவங்க எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆகவே அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த மாதம் கண்டிப்பாக சிலருக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க போறார். பிரைஸ் கார்டு. சிலவங்களுக்கு நிலம் வாங்குறதுக்கு கர்த்தர் இந்த மாசத்தை ஜூன் மாதம் நிலம் வாங்குறதுக்கு செய்வார். சிலவங்களுக்கு கர்த்தர் வீடு கட்டி முடிக்க செய்வார். சிலவங்களுக்கு கல்யாணத்துக்கான ஒப்பந்தத்தின் காலங்கள் நடக்கும். இந்த ஜூன் மாதத்தில் சிலவங்களுக்கு பிரிந்த குடும்பம் ஒன்றாகும். நஷ்டமான தொழில் கர்த்தர் கண்டிப்பாக நடக்கும். இந்த ஜூன் மாதம் முழுவதும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீ எங்களோடு இருந்து செய்ய போகிற எல்லா காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஆமென், 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 ஆமென். Thank you holy spirit. அல்லேலூயா. யாத்திரையாகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். எக்ஸோடஸ் chapter 15 verse number 11. 15-11 யாத்திரையாகமம் வாசிக்கலாம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? யார்? பரிசுத்தத்தில்
மகத்துவம் உள்ளவர் நீர். துதிகளில் பயப்படத்தக்கவர் நீர். அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதை எப்ப சொன்னாங்க தெரியுமா? செங்கடலை கடந்து வர்றாங்க. செங்கடலை கடந்து வர்றாங்க. பார்வோன் மடை பின்னாடி வருது, துரத்துது. முன்னாடி செங்கடல், சைடுல போகவே முடியாது. உயிரை கையில பிடிச்சு நிற்கிறாங்க. அவன் சொல்றான், பார்வோன் வந்து ஓடி வந்து உங்களை விடவே மாட்டேன். முன்னாடி உள்ள வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா சத்துரு என்ன சொன்னானா பாருங்க. 9வது வசனம், தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், பட்டயத்தை உருவுவேன், என் கை அவனை சங்கரிக்கும் என்று அந்த பொல்லாத பார்வோன் சொன்னான் 9வது வசனத்துல. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா நாசியின் சுவாசத்தினால். 8வது வசனம், உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு வராங்க. 12ஆம் வசனத்துல அவங்க சொல்றாங்க, மிரியாமும் பாடுறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் பாடுறாங்க. இவ கிண்ணறத்தை எடுத்து அழகா, மிரியாம் ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அவ அழகா கிண்ணறத்தை எடுத்து நல்லா பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. முதல் முறையா இவங்க வந்து நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை முதல் முறையா பார்த்திருக்காங்க. இப்பதான் பார்த்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம். ஆனா இதுக்கு முன்னாடி எகிப்துல வச்சு பல வாதைகளை வச்சு பார்த்தாங்க. ஆனா இப்போ வெளியே வந்த பின்னாடி, எகிப்தை விட்டு வெளியே வந்த பின்னாடி நடக்கிற ஃபர்ஸ்ட் மிரக்கிள், ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. அப்போ பார்வோன் மண்ணில் 12வது வசனத்தை வாசிக்க. 12, நீர் உமது வலது கரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. அல்லேலூயா. காலையில பார்த்தபோது பார்வோனுடைய நடக்கவினீங்க, எகிப்தின் குதிரையை போல வீரியமான, வேகமாய், அதிக விலை போகிற குதிரை இல்லை. அவ்வளவு பயங்கரமான ரதத்தை ஊட்டிட்டு வந்திருக்கிறான். கர்த்தர் எல்லாம் செங்கடலை ஸ்பாயில் பண்ணிட்டாரு. அல்லேலூயா, ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம துரத்தி வருகிற ஆட்களுக்கு செங்கடல் தான் கல்லறை தோட்டமா இருக்கும். சில நேரங்கள்ல உங்களுக்கு எது சவாலா இருக்குதோ, எதை முடியாதுன்னு சொல்றீங்களோ, அந்த இடம் தான் உங்களை துரத்துகிற சத்துருக்கு கல்லறை தோட்டமா இருக்கும். செங்கடலு கர்த்தர் எகிப்தியர் வைத்த கல்லறை தோட்டம். ஆனா உனக்கு அது வழி, அவனுக்கு கல்லறை தோட்டம். எஸ் எஸ் எஸ். தேவனே உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? அல்லேலூயா. என்னதான் அற்புதத்தை பார்த்தாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்களா இல்லையா? ஆமென். அடுத்து வராங்க, அங்க எல்லாம் திராட்சை தோட்டம் இருக்குது, தூக்கி போடுறாங்க, அற்புதங்கள்லாம் பார்த்தா. ஆனாலும் முறுமுறுப்பாங்க. நம்மளும் அப்படிதான், உமக்கு போனவர் யார் அப்படி சொல்லிட்டு, என் பிள்ளைக்கு நிறைய வயசாச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்காது போல. ஹலோ, 90 வயசு சாராளுக்கும் 100 வயசு கிழவனுக்கும் குழந்தை பிறக்க முடியும். காலதாமதம் எல்லாம் கர்த்தருக்கு இல்ல. உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர என் தேவனால முடியும். நீ நம்புறதுதான் ஆசீர்வாதம், ஆனா நீ நம்ப மாட்டேங்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடம் அனுக்கிற வருஷத்துல அனுகூலமான காரியம் நடக்கும். என் வாழ்க்கையில நடக்கும். வழி திறக்கும், வழி திறக்கும். செங்கடல் பிரியும், யோர்தான் பிரியும், எரிகோ உடையும், வழி பிறக்கும், அற்புதம் நடக்கும். இப்ப நல்ல பாடி கர்த்தரை ஆராதிக்கணும். ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. புதிய ஏற்பாட்டு சபை நிறைந்து இருந்தார்கள், அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தார்கள். பவுல் ஆவியில் நிறைந்திருந்தான், ஸ்தேவான் ஆவியில் நிறைந்தான், பேதுரு ஆவியில் நிறைந்தான் என்று வாசிக்கிறோம். இயேசு ஆவியில் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு கடந்து போனார். அவங்கள நிரம்பி இருந்தாங்க, நிறைந்து இருந்தாங்க. அவங்க நிரம்பி இருந்ததுனால சத்துரு பக்கத்துல வர முடியல. ஆவியானுடைய அந்த வாசனை சத்துரு பக்கத்திலே விடல. உன்னிடம் நிரம்பி வழிகிற அபிஷேக வாசனை சத்துரு பக்கத்துல வர விடாது. நல்ல ஃபில் ஆயிரு. நமக்கு ஒப்பானவர். எஸ் எஸ் எஸ். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கு ஒப்பானவர் யார்?
கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உங்கள் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களின் தாகம் திட்டி அதிசய அற்புதம் செய்திடுவே. அற்புதம் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. காணிக்கை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எங்கள் காணிக்கை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்று கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்று கூற வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை 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 அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி முழு பலத்தோட
தேவன் எழுந்தருளுகிறார். அவருடைய சிங்காசனம் எழுந்தது இருக்கிறது. தேவன் நடுவில் உலாவுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உலாவுகிறார். வெண்மேகமே வெண்மேகமே ஆவியானவரே வெளிச்சம் தாரும் இந்நேரமே அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடு. என் அபிஷேகத்தை ஊற்றி விடும் ஆவியானவரே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவா. தேவனே வழி திறக்கட்டும். எஸ் லார்ட். அடைக்கப்பட்ட வழி திறக்கட்டும். ஆமென். செங்கடல் இரண்டாக பிளக்கட்டும். விளக்கட்டும். யோர்தான் பின்னிட்டு திரும்பட்டும். எரிகோ இடிந்து விழட்டும். விழட்டும். புதிய வழிகள் உண்டாகட்டும். உண்டாகட்டும். சத்ருவின் கிரியைகள் அழியட்டும். அழியட்டும். கொல்லாத ஆவியின் கிரியைகள் அழியட்டும். அழியட்டும். பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காது. உனக்கு வீடு கட்ட முடியாது. உன் தொழில் சிறக்காது. எதிர்காலம் நல்லா இருக்காது. இயேசுவை மன்னிக்க மாட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி பொய் விதைகளை விதைத்திருக்கிற பிசாசின் விதைகள் இயேசுவின் நாமத்தில் எரியுது. எரிகிறது. எரியுது. எரியுது. தேவனை தொழுது கொள்ளுவோம். ஓரி பலகரோ அல்லேலூயா அல்லேலூயா. ஓ அல்லே உம்மால எல்லாம் கூட ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் உம்மால கூட ஆண்டவரே. எல்லாம் உம்மால கூட. எல்லாம் உம்மால கூட. எல்லாம் உம்மால கூட. செங்கடலை பழக்க முடியும்னா, ஆமென். யோர்தானை பிரிக்க முடியும்னா, எஸ். எரிகோவை உடைக்க முடியும்னா, ஆமென். 5 மீன் 5000 கொடுக்க முடியுமானா, ஆமென். மரித்து போன லாசரை எழுப்ப முடியுமானா, என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்க உங்களால முடியும்பா. அனுக்கிரக வருஷத்துல உன் குடும்பத்துல மங்களகரமான காரியம் நடக்கும். ஆமென். உங்க வீட்டுல குழந்தையின் அழுகையின் சத்தம் கேட்கும். வீடை பிரதிஷ்டை பண்ண மங்கள சத்தம் கேட்கும். கவலைப்படாத. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. அப்படியே நடக்கும். அப்படியே நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இப்போ அலட்சியப்படுத்தப்படும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்றேன். இப்போ கவனிங்க. ஒரு மனிதன் விவசாயத்தை முடித்துவிட்டு மாலை நேரத்தில் தன் வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறான். வழியில் ஏதோ ஒரு பொருள் மின்னுவதை அவன் கண்டான். அந்த மின்னுறதை கண்ட உடனே அதை எடுத்து பார்த்து விட்டு பாக்கெட்டில் வைத்து கொண்டான். மனைவிட்ட வந்து காட்டினா ஏதோ ஒரு பொருள். அந்த அம்மாவுக்கு அதை மதிப்பீடு செய்ய தெரியலை. ஆகவே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கடைக்காரனை கொண்டு காமிச்சான். அவனுக்கு தெரியும் இது விளையேறப்பட்ட ஒரு கல், பவளக்கல், ஒரு பெரிய கல். அவன் போயிட்டா, சார் இது சாதாரணமான கல் சார், இருந்தாலும் நீ தூக்கிட்டு வந்ததுனால உனக்கு ஒரு 10,000 ரூபா தரேன் அப்படின்னு ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டு இது கோடிக்கணக்கான அந்த கல்லை அவன் வாங்கிட்டான். எல்லாரும் முடிஞ்சுதான் சொன்னாங்க, இந்த கல்லுக்கு பயங்கரமான விலை தெரியுமா அப்படின்னு. அவனுக்கு அந்த கல்லை வச்சு என்ன செய்யணும்னு வெளிச்சம் இல்லாததுனால அவன் ஏமாந்து விட்டான். இன்றைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய ஃபால்ட் என்னன்னா, ஆசீர்வாதம் எங்கு இருக்கிறது, எது ஆசீர்வாதம், எதை செய்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற ஒரு தெளிவு, ஒரு வெளிச்சம், ஒரு புரிந்து கொள்ளுதல், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இல்லாததுனால இந்த ஊழியக்காரர் ஜெபிச்சு அற்புதம் நடக்கும் அப்படின்னு ஓடிட்டே இருக்கிறாங்க. ஒரு வசனத்தின் வெளிச்சத்துக்குள் ஒரு மனிதன் வந்து விட்டால் அந்த மனிதனுக்கு ஆசீர்வாதம் தூரத்துல பக்கத்துல இருக்கு. சாதாரணமா ஒரு வழக்கு தோற்று போவதற்கு காரணம், தன்னுடைய ஆளுக்கு வாதாடும் போது சரியான சட்டத்தை எடுத்து முன் வைக்காவிட்டால் நல்ல கேஸ் கூட தோத்து போயிடும். ஏன்? அதுக்கேற்ற சட்டத்தை எடுத்து பேச இந்த வக்கீலுக்கு தெரியவில்லை. அதனால் அந்த வழக்கு தோல்வியில் முடிகிறது. ஆனால் நல்ல அந்த சட்டங்கள் எடுத்து வைத்தால் தன்னுடைய ஆட்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியும். அதே போலதான் சத்துரு தனக்கு விரோதமாய் அக்னி ஆஸ்திரங்களை எரிகிற போது
பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற போது நாம் சரியான வசனத்தை கண்டுபிடித்து அதை டிக்ளேர் பண்ணிட்டேன்னா ஜெயிச்சிரும். ஏனென்றால் நம்மை அறியாமையில வைக்கிறதுலாம் பிசாசுக்கு கொள்ள லாபம். வசனத்தை நான் புரிந்து விட்டேன் என்றால் அவனுக்கு தடியில் செம்மட்டி அடி விழுந்துடும். அதனால வசனத்தின் வெளிச்சத்துக்குள் நான் முடிந்த அளவுக்கு வராதபடி என் கண்களையும் என் சிந்தையையும் மூடி போடுவதுதான் பிசாசுடைய பெரிய தந்திரம். எது ஆசீர்வாதம் என்ற தெளிவு இன்றைக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இல்லை. இன்றைக்கு ஆசீர்வாதத்தை இழந்த சில ஆட்களை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு இன்றைக்குள்ள வசனத்துக்கு நான் கடந்து வருகிறேன். யாரெல்லாம் ஆசீர்வாதத்தை இழந்தார்கள் வாசிக்கலாம். ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணி இழந்த சிலர். நம்பர் 1, தேவ உறவை இழந்தார்கள். ஆண்டவர் சொன்னாரு, இந்த தோட்டத்தின் கனியை சாப்பிடக்கூடாது. இவங்க என்ன இழந்தாங்க தெரியுமா? தேவன் அவர்களுக்காகவே உண்டாக்கி வைத்த தோட்டத்தை எச்சரிப்பை அலட்சியம் பண்ணதுனால தேவ உறவை இழந்தாங்க. 2, ஒருவேளை சாப்பாட்டுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா இழந்தான். நெக்ஸ்ட், அடுத்தது ரூபன் ஏன் இழந்தான்? யாக்கோபின் மறுமனையாட்டியுடைய படுக்கையை பகிர்ந்து கொண்டதுனாலே ரூபன் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்தான். அடுத்தது 30 வெள்ளிக்காசுக்காக அப்போஸ்தலர் பட்டத்தை யூதாஸ் இழந்தான். சரி, அடுத்தது இவங்க பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால சவுலும் பஸ்தி ராஜகுமாரத்தி பட்டத்தை இழந்தாள். சவுலோ சிங்காசனத்தை இழந்தான். சரி, அடுத்தது நெக்ஸ்ட், ஒரு பெண்ணுக்காக அபிஷேகத்தை இழந்தான் சிம்சோன். நெக்ஸ்ட், வேதம் சொல்லுதாங்க, பாவம் செய்ததினால் எங்கள் கிரீடம் எங்கள் தலையை விட்டு கீழே விழுகிறது. ஒரு சிற்றின்பத்திற்காக நம்ம தலையில் தேவன் வைத்திருக்கிற அந்த கிரீடம் கீழே விழுகிறது. ஒருவனும் ஒரு கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி கவனமாயிரு. நெக்ஸ்ட், தேவ மகிமையை இழந்தார் இஸ்ரவேல் ஜனங்கள். ஏலியின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ மகிமையை இழந்தார்கள். கிருபையை இழந்தார்கள். கசப்பு உள்ள வந்துச்சுன்னா கிருபை வெளியில போயிடும். இப்ப இவங்க எப்போது இருதயத்துல 2 பேரும் குடியிருக்கவே முடியாது. ஒண்ணு கசப்பு குடியிருக்கணும், இல்லைன்னா இயேசு குடியிருக்கணும். கசப்பை வெளியில் எடுப்பினா இயேசு உள்ள வருவார், கசப்பை உள்ளே விட்டுனா இயேசு வெளியே போவார். எது சௌரியம்னு பார்த்துக்க. அடுத்தது, ஆதி மேன்மையை இழந்த தூதர்கள். இதனால பெருமை அழகா இருக்கிறேன்னு சொல்லி லூசிபர் ஆதி மேன்மையை இழந்தார். அடுத்தது, ஆதி அன்பை இழந்த எபேசு திருச்சபை. இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணாங்கன்னா, தேவன் நம்மளை அன்பை ஊற்றினார். ரோமர் 5:5 கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டது. அவர் நம்முடைய இருதயத்தில் அவருக்கு அன்பை நிரப்பி ஃபில் பண்ணி அனுப்பினார். இதை காத்துக்கொள்ளவே தெரியல. ஆனா கிறிஸ்துவின் அன்பை இருதயத்தில் ஃபில் பண்ணதில் காத்துக்கொண்டவன் பவுல். அவன் சொல்றான், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஆதி அன்பு இருக்கிறவன் ஆத்துமாக்களை தேடி ஓடிட்டே இருப்பான், அவனை கட்டுப்படுத்தவே முடியாது. பவுலுக்கு வேகம் உங்ககிட்ட இருக்கும். ஆதி அன்பு குறையாம இருந்துச்சுன்னா அவங்க காலு வேகமாக தான் இருக்கும், கண்ணு தூரமாக இருக்கும், இருதயம் துடிக்கும், அழிந்த ஒரு ஆத்துமாக்களுக்காய் பெருமூச்சு விடும் அன்பு ஊற்றப்பட்டால். சரி, அடுத்தது நெக்ஸ்ட், தேவ ஊழியர் உள்ள ஐக்கியத்தை இழந்தான். யாரு? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து, அப்ப உலகத்துக்கு மேல ஆசையினால ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். தேவ உலகத்துக்கு பக்கமா போயிட்டான். பவுல் கடிதம் எழுதுகிறார், திமத்தை தெரியுமா உனக்கு? அவரெல்லாம் போயிட்டார் தெரியுமா? உலக ஆசை அவரை தூக்கி வெளியே கொண்டு போய் குப்பையில் கொண்டு போட்டு தெரியுமா? பவுல் சொன்னார், திமத்தை அந்த தேமாவை பிசாசு தூக்கி குப்பையில போட்டான் உலக ஆசையினால. சரி, அடுத்தது, பரலோக பாக்கியத்தை இழந்தான். ஒரு தாளந்தை பெற்றவன். அவன் நினைச்சிருப்பான், என்ன பிரச்சனையே கிடையாது, நம்ம அவங்க அவன் ஒண்ணு பண்ணல, அவன் அலட்சியமா இருந்தான், எந்த தப்பும் பண்ணல. ஆனா பரலோக பாக்கியத்தை இழந்தான். இவனை கட்டி அக்கறை கடலை போடுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இதெல்லாம் எது தெரியுமா? ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்றது. ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார், நம்ம எச்சரிப்பு பண்ணுவாரு. ஏன்னா இந்த வசனத்துக்கு நீங்க கதவை திறந்து கொடுத்திருப்பீங்கன்னா கண்டிப்பா இந்த வசனம் உங்க வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரும். உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏன் வரல அப்படின்னா, நீங்க கதவை இன்னும் திறக்கல, அலட்சியமா இருக்கீங்க.
வசனத்துக்கு உங்க இருதயத்தில் இடம் கொடுத்துருப்பீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், உங்க வாழ்க்கை மறுரூபமாயிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். தேவனுக்கு பக்கத்தில் நெருங்கி வருவீங்க, நெருக்கமாக வருவீங்க. உங்களையும் ஆண்டவரையும் பிரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நெருங்கிடுவீங்க. நான் பார்த்தால் அது இயேசு பார்க்கிறார், நான் நடந்தால் இயேசு நடக்கிறார், நான் பேசினால் அவர் பேசுவார், நான் பாடினால் அவர் பாடுவார். ஏனென்றால் அந்த நெருக்கமான உறவை பிரிக்கவே முடியாது. ஒரு நண்பர் சென்னையிலிருந்து புறப்பட்டார். புறப்பட்டு தாம்பரத்துக்கிட்ட வந்த உடனே வண்டியில் சின்ன ஒரு சிக்னல் கொடுத்த கிக்கி கிக்கின்னு ஏதோ சவுண்டு கேட்டது. அவர் ஓட்டிகிட்டே இருந்தார், செங்கல்பட்டு தாண்டினார். அடுத்து அப்புறம் சின்ன ஒரு ஸ்மெல் வந்துச்சு, அதை அவர் கண்டுக்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் போனார், என்ஜின் தீ பிடிச்சிச்சு. அப்போ தான் ஒர்க் ஷாப்லக்காரன் கேட்டானா, என்ன சார் இப்படி ஏமாந்துட்டீங்க, வண்டி ரிப்பேர் ஆக போகுதுன்னு முன்னாடியே உங்களுக்கு சவுண்டு கொடுத்துச்சுல்ல, நீங்கள் ஏன் அலர்ட் ஆகலை? இல்லை சரியாக போயிடும்னு நான் நினச்சேன் அப்படி சொன்னாங்களாம். அதே போல் சிலவங்களுக்கு வாழ்க்கையில் ஆவியானவர் வெளியே போகிறதுக்கு முன்னாடி கிங் கிங்கிங் அப்படின்னு சொல்லும். அதே போல் தான் ஆண்டு சொல்லி சொல்லி பார்ப்பாரு, சவசில் பேசி பேசி பார்ப்பாரு. நான் சீயோன் பர்வதத்தை போல் அசையாமல் இருப்பேன். ஆண்டு சொல்லுவார், நீ அசையாமல் இரு, நான் போயிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் போயிடுவார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நல்ல ஜெபம், நல்ல ஆசீர்வாதங்கள், அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு அலட்சியம், அசால்ட்டு, அலாட்டா இல்லை. அப்படி இல்லாதபடிக்கு பெற்றுக்கொண்டதை காத்துக்கொள்ளுங்க. நல்ல கரங்களை வீழ்த்தி ஆமென். ஒரு பொருளை வாங்குறது ஈஸி, ஆனால் காத்துக்கொள்வது கொஞ்சம் கஷ்டங்க. காத்துக்கொண்டால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு நான் சொல்ல போகிற வசனத்தை, இந்த ஆசீர்வாதத்தை மக்கள் அநேகர் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமலேயே சிலவங்க பார்க்கிங் ஏரியாவில் போய் நின்று காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சிலவங்க இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் கேண்டில் உட்காந்து இட்லி தின்னிட்டு இருப்பாங்க. அந்த வசனம் தான் ஆசீர்வாதம், அதை தான் சொல்ல போகிறேன். சரியா? 2 கொரிந்தியர் 13:14. 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், தேவனுடைய அன்பும், தேவாதி தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் என்னோடு இருப்பதாக. என்னோடு இருப்பதாக. அப்படி வாசிங்க. அதனால இந்த வசனத்தை படிக்கும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தருடைய அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும் உங்களோடு இருப்பதாக. அப்படி படிக்கக்கூடாது, என்னோடு இருப்பதாக. அப்படி சொன்னாதான் இந்த வசனம் நிறைவு பெறும். இங்கு 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, அன்பு, ஆவியானுடைய ஐக்கியம் அனைவரோடும் எல்லாத்தையும் இருக்கணும். உங்களோடு எதெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். நம்ம சுத்தி இருக்கிறதுல ஆசீர்வாதம், நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம். அதுதான் வேதம் சொல்லுது, காணாதவைகள் எல்லாம் நித்தியம், காண்கிறவை எல்லாம் அனித்தியம். நம்ம எதெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் அனித்தியம், எதெல்லாம் காணாம இருக்குதோ அதெல்லாம் நித்தியம். ஆண்டவர் ஒரு மனுஷனோட இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். என் மனுஷன் நினைக்கிறான்னா ஆசீர்வாதத்தை பெருமையா நினைக்கிறான், அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவரை தூக்கி தூர போடுறான். ஆசீர்வதிச்சவர் வெளியில் நிற்கிறாரு, ஆசீர்வாதம் உனக்கு பெருமையா தெரியுது, வெளியில நிற்கிற தூக்கி உள்ள வையே, வாழ்க்கை மாறிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வந்து விட்டால், ஒரு மனிதனோடு தேவன் வாசம் பண்ணி விட்டால், அந்த மனிதனுடைய வாழ்க்கை வேறு. ஆண்டவர் சொல்றாரு, டேய் நான் உனக்குள்ள வந்துட்டேன்னா நீதாடா கோவில். 1 கொரிந்தியர் 3:16, 1 கொரிந்தியர் 6:19. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? தேவன் ஆலயமாய் இருக்கிற அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆண்டவர் உள்ள வந்தா நம்ம யாரு? ஆண்டவர் உள்ள வரலன்னா 6:19. உங்கள் சரீரமானது, 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்றும் அறியீர்களா? என்றைக்கு தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறாரோ அன்றைக்கு ஐ அம் எ டெம்பிள். இப்ப நம்ம யாரு? நடமாடும் சர்ச். எனக்குள்ள தேவன் வந்து விட்டால், நான் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இது நமக்கு தெரியல.
என்னடா இது அப்படி நமக்குள்ள இல்ல, அந்த ஆண்டவரை வச்சுக்கணும், அதான் முக்கியம். இப்படி பரிசுத்த வேதாகமத்தில் 7 பாத்திரங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க போகிறேன். பவுல பார்த்தான்னு சொன்ன நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். முதல் ஆதியாகமம் 28:15. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனம். முதல்ல நான் சொல்றது யாக்கோபு. நான் உன்னோடு இருந்து இருப்பேன், நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நான் உன்னோட இருப்பேன், உன்னை நான் காத்துக்கொள்வேன், இந்த தேசத்துக்கு திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்ய வரைக்கும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இப்ப ஆண்டவர் பிராமிஸ் பண்ணாரு. இப்ப இவன் ஓடி வரான், சூரியன் அஸ்தமித்தது. இப்ப யாக்கோபுக்கு பயங்கரமான ஒரு பயம். ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றேன், சூரியன் அஸ்தமித்தது, உனக்குள் இருக்கிற சூரியன் ஒரு நாளும் அஸ்தமிக்காது. உண்மை நீதியின் சூரியன் உதிக்கும். வேதம் சொல்லுகிறது, ஒரு சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ஏசாயா 60:20 வாசிங்க. சூரியன் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. எஸ், உன் சூரியன், உனக்குள்ள இருக்கிற சூரியன். உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆனா இவனுக்கு வந்த உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு. யாருக்கு பயம் உண்டாயிடுச்சு? இப்ப அண்ணனுக்கு பயந்து ஓடுறான், இருக்குது பயம். யாக்கோபை வந்து பிடிக்குது. அல்லேலூயா. சூரியன் அஸ்தமித்தது. நான் சொல்றேன், மனுஷன் சொல்லுவான் உன் வாழ்க்கை அஸ்தமித்து விட்டது. நீ வாழ்க்கை அஸ்தமிக்குன்னு சொல்லும் போதுதான் கர்த்தர் பேச ஆரம்பிப்பார். ஆமென். இவன் அஸ்தமித்துன்னு படுத்து கிடக்கிறான். இப்ப அவனுக்கு 7 சத்தம் வருகிறது. 7 வாய்ஸ், 7 வாய்ஸ் வருது. அதை நீங்க 28ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். ஒன்று, அவனை தைரியப்படுத்தும் சத்தம். தேவன் அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கும் சத்தம். இரண்டாவது, அவனை பலப்படுத்தும் சத்தம். உன்னை திரும்பி வர பண்ணுவேன், எதிர்காலத்தை குறித்த சத்தம். எதிர்காலத்தை குறித்த சத்தம். நான் உன்னை கைவிட மாட்டேன், பாதுகாப்பை குறித்த சத்தம். இந்த அஸ்தமித்த பொழுது இரவிலே அவர் சொப்பனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சொப்பனத்துல ஏசப்பா ஏணியை தூக்கிட்டு வராரு. ஏணியை தூக்கிட்டு வைக்கிறாரு. இவன் பார்க்கறான், ஏசப்பா என்ன ஏணியை தூக்கிட்டு வரீங்க? நீ இந்த ஏணி வழியா போவானா மேல? உனக்கு அவருக்கு சம்மந்தம். நீ மேலே ஏறி போய் ஆசவத்தை எடுத்துக்க. என்ன ஏறடா மேலே ஏறடா அப்படின்னா, நான் ஏறவே மாட்டேன், எனக்கு பயமா இருக்கிறது. இதுல ஏறுவதற்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை. இங்கே கடை. அப்போ தேவன் என்ன பண்றாரு? இந்த சத்தத்தை கொடுக்கிறாரு, தைரியப்படுத்துறாரு, நீ திரும்பி வருவேன்றாரு, வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. உங்க அப்பாவோட இருந்த நான் உன்னோட இருப்பேன்னு சொல்றாரு. அவனை தூக்கி அப்படி நிறுத்தி, யாக்கோவே உன் வாழ்க்கை முடியல, வாழ்க்கை தொடங்குது. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை சூனியம் போல தெரியும், சூனியமாகாது. நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரகாசிச்சுதான் இருக்கும். இப்ப அவனுக்கு இந்த சத்தம் வருது, பயங்கரமான சத்தம் வருது. யாக்கோவே, சொப்பனத்தில் ஆண்டவர் பேசுறாரு, நான் உனக்கு திரும்பி வர பண்ணுவேன். உனக்கு லைஃப் இல்லைன்னு நினைக்கிறியா? நீ லைஃப் இல்லைன்னு நினைக்கிறியா? அப்படி நீ போயிருவேன்னு நினைக்கிறியா? உன்னை திரும்பி வர பண்ணுவேன். தேவன் சந்திக்கிற இடம் மாறிட்டு, தேவன் சந்திக்கிற உன் வீடு நிச்சயமா மாற்றத்தை காணும். தேவனை சந்திக்கிற மனிதன் மாற்றத்தை காண்பான். தேவனோடு இருக்கிற மனிதன் மாற்றத்தை காண்பான், மறுரூபத்தை காண்பான். தேவனோடு இருக்கிற மனிதனுக்கு நம்பிக்கை உண்டு, எதிர்காலம் உண்டு. இப்ப காலையில எழும்பி அந்த கல்லு, சும்மா கிடந்த கல்லு, இப்ப எண்ணெயை சுமந்துட்டு நிக்குது. எல்லாரும் பார்த்து கேட்குறேன், கல்ல நீ சும்மா தானடா கிடந்த, இப்போ உண்மையில எண்ணெய் பார்த்துருக்குது. ஆமா, ஒரு மனுஷன் வந்தான், அவனோட கர்த்தர் இருந்தாரு, அவர் கை வச்சா நான் அபிஷேகம் பண்ணிட்டேன். அதே போல் நாகமான் ஆண்டவர் சொன்னார், நாகமானே நீ போய், நான் முங்க மாட்டேன். நான் யார் தெரியுமா? நான் பெரிய சீரிய படை தளபதி. ஆண்டவர் சொன்னார் 7 தடவை முங்குன்னு. அங்கே போனோன்னே விருப்பமே இல்லை, கோவிச்சிட்டு போயிட்டான். போனோன்னே பார்த்தான், முழுகுடான்னு. இவன் கீழே இறங்கும்போது தலையில் இருக்கிற தொப்பி, இடுப்பில் கட்டிருக்கிற பெல்ட்டு, போட்டிருக்கிற மார்க்கவசம், வச்சிருக்கிற பட்டயம் எல்லாத்தையும் உருவி யோர்தானுக்கு கரையில் இறக்கி வச்சுதான் தண்ணியில் இறங்கினான். உன் கௌரவத்தை தூக்கி கவலையில் வச்சாதான் சோமாவ. இந்த கௌரவத்தோட எல்லாத்தையும் கழட்டி வச்சான். இப்ப அங்க யாரு தெரியாது, குளிக்கிறது யாருன்னு அடையாளமே இல்லை. எல்லாம் எங்க இருக்குது? நதிக்க மேல இருக்கு. சில நேரத்துல சில கௌரவத்தை எல்லாம் கலட்டி கீழே வச்சுட்டு கத்த சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சா சுகம் கிடைக்கும். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, இயேசு நம்மோடு இருக்கும்போது
என்னாலும் வெற்றி வெற்றியே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. இரண்டாவது சொல்ற நபர் யோசேப்பு. ஆதியாகமம் 39:3. இரண்டாவது தேவன் நம்மோடு இருப்பதுதான் ஆசீர்வாதம். அது எந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது? கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்றும் யோசேப்பு செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா. இப்போ ஒரு மனிதனோடு தேவன் இருக்கிறதை கண்டான். எலியாசர் ஆபிரகாமோடு தேவன் இருப்பதை கண்டான். அப்ப கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு மனிதனோடு தேவன் இருக்கிறதை நம்மோடு கூட வேலை பார்க்குறவங்க மற்றவங்க நிறைய பேர் கண்டுபிடிக்காட்டாலும் சிலங்க கண்டிப்பா கண்டுபிடிப்பான். என்னோட தேவன் இருக்கிறார். இப்ப அவனை பாவத்துக்கு தப்பி ஓட வைத்தது அவனுக்குள் இருந்த தேவன். முதலிலே குழியில் தூக்கி போடும்போது வஸ்திரத்தை இழந்தான். இரண்டாவது சிறைச்சாலைக்கு வந்தபோது வஸ்திரத்தை இழந்தான். மூன்றாவது அவன் ராஜ பதவி அடிக்கும் போது வஸ்திரத்தை யோசேப்பு இழந்தான். ஆனா அவனை தப்ப வைத்ததும் பரிசுத்தமாய் வாழ வைத்ததும் காரியத்தை வாய்க்க வைத்ததும் அவன் படித்த படிப்பில்ல, அவன் வைத்த பணம் அல்ல, அவனோடு இருந்த தேவன். அப்ப எது ஆசீர்வாதம்? வச்சுக்க சொத்து படிப்பு ஆசீர்வாதமா, இல்ல தேவன் நம்மோடு இருப்பது ஆசீர்வாதமா? நம்மோடு இருக்கிற ஆண்டவரை விட்டுட்டு எங்கெல்லாமா ஓடுற? அப்ப நம்ம புரிஞ்சுக்கிடணும், நான் தேவனை என்னோடு வைத்துக் கொண்டால் பெரிய ஆசீர்வாதம். மூன்றாவது யாரை சொல்லுகிறோம்? வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:18. 1 சாமுவேல் 16:18. அப்பொழுது அந்த வேலைக்காரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தெரிந்தவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், அவனோடு கர்த்தர் இருக்கிறார் என்றார். தோற்றத்தின்படி தாவீது ராஜாவாவதற்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஆனா அவனை உயர்த்தி வச்சது அவன் படிப்பில் அவனுக்குள் இருந்த தேவன். அவனை காரிய சமர்த்தனா மாற்றினது அவனுக்குள் இருந்த தேவன். அவனை சிறந்தவனாய் மாற்றினது தேவன். அவனுக்குள் இருந்த இயேசு சவுலுக்குள் இருந்த ஆவியை துரத்தினார். ஆனா அவனை உயர்த்தினது அவனுடைய படிப்பில்லைங்க, தேவ கிருபை. அதான் அவன் சொல்லுவான், எளியவனையும் சிறியவனையும் குப்பையில் இருந்து தூக்கி உயர்த்த ஏசப்பா அவங்களால முடியும். இத செல்வதற்கு தகுதியான ஒரே மனுஷன் தாவீது மட்டும்தான். ஆமென். எப்படிப்பட்டவனை கர்த்தர் நினைச்சா சிங்காசனத்துல வைக்க முடியும். ஆமென். சிங்காசனத்தை இருக்கிறவனை கீழே தள்ளவும் முடியும். ஆண்டவர் சின்னவாத பெரிய நாளும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம். அருமையான தம்பி, நீ படிக்கலன்னா நினைக்காத சொல்லும். தொழில் செய்கிற தம்பி, உன்னை பணம் இல்லைன்னு நினைக்காதப்பா. உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்காதுங்க. உன்னை யாரும் கண்டுக்கிடாப்பா. உன்னை ஏசப்பா பார்க்கிறார். அவர் உன்னை தூக்கணும்னு நினைச்சிட்டாருன்னு வச்சுக்க, தடுக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். உளையான சேட்டி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றை நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, அல்லேலூயா, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. அடுத்த மனுஷன் யோசுவா. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 1ஆம் அதிகாரம் அவருடைய 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப குரு போய் சேர்ந்துறாரு. இப்ப சிஷ்யன் கையில பொறுப்பு வருது. இவனுக்கு பயங்கரமான பயம். ஆண்டவரே, இந்த ஜனம், இந்த இஸ்ரவேல் ஜனம் கல்லடிக்கிற ஜனம் ஐயா, என்ன வழியிலே சமாதி கட்டி கல்லறை திருவிழா கொண்டாடிடுவான்டவர். எனக்கு இதை வேண்டாம். மோசைக்கே கல்லை தூக்குனவன் என்ன வழியில வனாந்தரத்துல குழி தோண்டி புதைச்சு கல்லறை திருநாள் நடத்திடுவான். எனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, அவனோடு இருந்தவன் உன்னோடு தானே
இருப்பேன். ஆமென். இந்த பொறுப்பை எடுத்த உடன் தானே யோசுவாவுக்கு பெரிய சவால் வருகிறது. பெரிய சவால். என்ன சவால்? யோர்தானை கடந்து போனோம். பெரிய சவாலை சந்திக்கிறான். ஆண்டு போய் ஆண்டு சொன்னாரு, ஜனங்களை வஸ்திரத்தை தோய்த்து பரிசுத்தப்படுத்திக்கொள், நாளை உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வேன். யோசுவா தைரியமா சொல்றான். ஆனா யோர்தான்ல கால் வைங்க, அற்புதம் நடந்தது. அவன் மூலதாய் கடக்க முடியாத யோர்தானையும் மேற்கொள்ள முடியாத எரிகோவையும் யோசுவாவை திருத்த செய்தார். வாழ்க்கையில கடக்க முடியாத எல்கை இருக்குல்ல, கடக்க முடியாத பாதை இருக்குல்ல, தாண்ட முடியாத உயரம் இருக்குல்ல, ஐயோ இது பயங்கர உயரமா இருக்கு, ஒன்றும் கவலைப்படாத. எவ்வளவு உயரமா இருந்தாலும் எவ்வளவு நீளமா இருந்தாலும் என் அப்பனால முடியும்னு நம்பு. உனக்கு தான் அந்த எரிகோ பிரமிப்பு, ஆண்டவருக்கெல்லாம் பிரமிப்பது இல்லை. ஏன்னா நாசியின் சுவாசத்தினால செங்கடலை பிளந்த தேவனவர் என்னோடு இருக்கிறபடி என்ன உயரமான பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு நீளமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை கடந்து போக பண்ண தேவனுக்கு கிருபைகளை தருவார். அடுத்ததாக 5வது நான் சொல்லுகிறேன் ஒரு நபரை பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 1 சாமுவேல் 3:19. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். 5வது ஹீரோ. சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் சாமுவேலுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. சொல்லுங்க, இந்த கவனிங்க. சாமுவேல் வளர்ந்த காலத்தை நீங்க கவனிக்கணும். சாமுவேல் வளர்ந்த காலத்தை கவனிக்கணும். நான் 2026ஆம் ஆண்டுக்கு சவுலை ஒப்பிட்டு ஏலியுடைய பிள்ளைகளையும் நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஏனென்றால் யாரையும் மாதிரியாக வைத்து வாழ முடியாத ஒரு காலம். ஏனென்றால் ஏலியின் கண்கள் பழுதடைந்திருந்தது, பிள்ளையை கண்டிக்க முடியல. கண் பழுதடைந்தது, கர்த்தர் கொஞ்சம் விலகி நின்றார், சத்தம் கேட்க முடியல. சாமுவேல் வளர்ந்த காலம் யாரையும் முன்மாதிரியாய் பார்த்து வளருகிற காலம் அல்ல, தடுமாற பண்ணுகிற பிள்ளைகள் சுற்றிலும் இருந்தாங்க. அதன் மத்தியிலும் சாமுவேல் மாதிரியாய் வாழ்ந்தார். தேவன் இருந்தால் மாடலே இல்லாத காலத்துல ஒரு மாடலாய் வாழ்ந்தான் சாமுவேல் மகிமையான பாத்திரம். அவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட நிறைவேறாமல் போகவில்லை. அப்படியே நடந்துச்சு. அப்பா அவனோட இருந்துடா, நீ சொல்ற வார்த்தை அப்படியே நடக்கும். தேவன் நம்மோடு இருந்தால் அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். நான் சொல்றேன், உன்னோட இயேசு இருந்தா நீயும் பிரமிக்கத்தக்க காரியத்தை செய்வ. ஒரு பந்தி விசாரிப்பு காரனோடு பிலிப்போடு தேவன் இருந்தார். சமாரியாவை கலக்கினது உண்மையானால் உன்னோடு தேவன் இருந்தால் நீயும் தேசத்தை கலக்க முடியும். 6வது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். 6வது ஹீரோ ஈசாக்கு. இவனும் விதைக்கிறான், அவனும் விதைக்கிறான். இந்த தோட்டக்காரன் பார்க்கறான், நம்ம அதே மழை பெய்யுது, நம்மளும் உரம் போடுறோம், நம்மளும் விடுறோம், ஒண்ணுமே விளைய மாட்டேங்குது. இங்க நின்று அங்க எட்டி பார்க்கறான், அங்க பார்த்தா அதெல்லாம் கலகலன்னு வளருது. தோத்திரம். ஆமென். சிலவங்க தொழில் செய்வாங்க பார்த்தீங்களா, அங்க நின்று இங்க பார்ப்பாங்க. இந்த தொழில் கடகடன்னு வளரும், அந்த தொழில் கிளை இறங்கும். அப்ப தெரியும் இந்த தொழிலோட தேவன் இருக்கிறார். உடனே பொறாம கொண்டுட்டாங்க. உடனே பார்க்கலாம், நீரூட்டுக்கு கர்த்தர் எங்களை பெருக பண்ணினார் என்று ரகபோத் என்று பெயரிட்டார். தேவன் உன்னோடு இருந்தால் ஆமென், தேசத்தில் கர்த்தர் நிச்சயமாய் உன்னை பெருக பண்ணுவார். ஆமென். அவர் ரகபோத், நல்ல கவனிங்க, ரகபோத்துன்னு தொழிலுக்கோ வீட்டுக்கோ காரில் எழுதுறதுனால ரகபோத் வந்துடாது. ரகபோத்தை கொடுக்கிறவர் இங்க இருக்கணும். 7வது ஹீரோ. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 12வது வசனம். 6:12. கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் நடக்குது, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கிறாரு, ஆனா நான் ஜெபிச்சு பார்க்கிறேன், ஏன் பிரச்சனை தீர மாட்டேங்குது, ஏன் பிரச்சனைகளுக்கு முடிவு வர மாட்டேங்குது, ஏன் என் ஜெபத்துக்கு காலதாமதம் வருது? தம்பி, ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய அன்புகிறவர்களுக்கு நடக்கிற காரியம் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். அவர் காலதாமதம் பண்ணுவதற்கு ஒரு காரணம் உண்டு.
காரணம் இல்லாமல் காலதாமதம் பண்ண மாட்டார். நண்பன் இரவிலே அப்பத்தை கேட்டான், காலதாமதம் ஆகிதான் நண்பன் கொடுத்தான். அதுக்கு காரணம் உண்டு. உன் வாழ்க்கையில் சில ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு காலதாமதம் ஆச்சுன்னா தயவு செய்து முறுமுறுக்காத. தேவன் கோபப்படுவதற்கு முதல் காரியம் முறுமுறுப்பு. நம்ம வருத்தப்படுத்தப்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் நம்மை தேவன் ஒரு கடினமான பாதையில் நடப்பதற்கு அனுமதிக்கலாம். யாக்கோபு சொல்றான், யாக்கோபுடே எகிப்துல யோசேப்பிட்ட தானியம் இருக்குடா, போய் அங்க வாங்குடா, கர்த்தருடைய வார்த்தை அவன்கிட்ட இருக்குடா. ஆமென். உடைய ஊழியத்துடைய ரேமா அங்க இருக்குடா. அது என்ன தெரியுமா? விளை தானியம், உணவு தானியம் ரெண்டு அங்கதாடா இருக்குது. அதை இந்த வருஷம் நம்ம விற்க போறோம். திரளான மக்கள் வாங்கி போய் அந்தந்த தேசத்துல விதைக்க போறாங்க. நம்ம தேசம் எழுப்புதலை பார்க்க போறோம். ஹalleluya. கரங்களை தட்டி ஆமென். Praise the Lord. ஹalleluya. ஹalleluya. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவா. இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவா. இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே. செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் என்றே மறைந்திடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. அதிசயம் காண செய்வே, அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் நடந்திடுவே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே. இறை மகனா இயேசுவால் நடந்திடுவே. ஹalleluya. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். வெளிப்படுத்தின 1:18. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உயிரோடு இருக்கிறேன், உங்களோடு இருக்கிறேன். ஆமென். உயிரோடு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஒரு மனிதனுக்குள் இயேசு பிறக்கும் போது அவர் இம்மானுவேலாய் பிறக்கிறார். உங்களுக்குள்ளும் அவர் இருக்கும்போது நாம் மகிமையான பாத்திரமாய் நம்ம மாறுகிறோம். அல்லேலூயா. ஹalleluya. ஒண்ணு மட்டும் சொல்றேன் பாருங்க. பேதுருவும் யோவானும் போறாங்க. போனோடனே ஐயா சுவாமி அப்படின்னு கை ஏத்தான். ஒருத்தன் 40 வருஷம் எல்லாவனும் காசை போட்டு போயிட்டான். பேதுரு யோவானும் போறாங்க. என்கிட்ட வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா ஒண்ணு இருக்குது, அவர் மட்டும் இருக்காரு. ஆமென். என்கிட்ட என்ன இருக்குதோ அதை தரேன். இப்ப நிறைய பேரு உங்ககிட்ட கையேந்துறாங்க, அவங்களுக்கு கொடுக்க உங்ககிட்ட ஏசு இருக்கிறாரா? நிறைய பேர் உங்ககிட்ட கையேந்துறாங்க. ஐயா சுகமே ஆகலையா, மந்திரவாதம் ஐயா, தொழில் சிறக்கலையா,
குடும்ப பிரச்சனையா, போராட்டமா இருக்குயா, குடும்பத்தை அடிக்கடி சண்டை, புள்ள சொன்னா கேட்க மாட்டேங்க, தொழில் நஷ்டையா, கடனையா, சாவையா, வறுமையா, தடுத்துறானு கையை ஏந்துத. காசு கொடுக்க போறியா, ஏசோ கொடுக்க போறியா? இருந்தா தானே கொடுக்க முடியும். எதை கொடுக்க போற? கையேந்தும் இந்திய தேச மக்களுக்கு இயேசு வேணுங்க. சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்திற்கு இயேசு வேண்டும். அடிமைப்பட்டு போன தேசத்துக்கு இயேசு வேண்டும். குடிப்பழக்கத்திற்கு, விபச்சாரத்துக்கு, வேசித்தனத்துக்கும், கஞ்சாவுக்கும் அடிப்பட்ட இளைய சமுதாயத்திற்கு இயேசு வேண்டும். அந்த இயேசுவை கொடுக்க நீ வேண்டும். இளைய சமுதாயத்துக்கு இயேசு வேண்டும். இந்திய தேசத்துக்கு இயேசு வேண்டும். தமிழ்நாட்டுக்கு இயேசு வேண்டும். இயேசுவை கொடுப்பதற்கு நீ வேண்டும். சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை கொடுப்பப்பா, உம்மை கொடுப்பப்பா, உம்மை கொடுப்பப்பா, உம்மை கொடுப்பப்பா. எதை எழுந்தாலும் உண்மை இழக்க மாட்டப்பா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனோ பாதத்திலே, மண்டியிடுவேனோ பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. என் துணையாளரே மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. பிதாவே, மகிமையுள்ள கரங்களை ஒப்பு கொடுக்கிறையா. இனி இந்திய தேச ஜனங்களுக்கு எது ஆசீர்வாதம்னு தெரியலப்பா. ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எது ஆசீர்வாதம்னு தெரியலப்பா. கண்ணை திறந்து விட்டுருங்கப்பா. எது ஆசீர்வாதம்னு தெரியாம ஓடிட்டே இருக்காங்கப்பா பல இடங்களுக்கு. தேவனை தன்னோடு வைத்துக் கொள்வதுதான் ஆசீர்வாதம்னு ஜனங்களுக்கு தெரியலையே. ஆசீர்வதிக்கிற தேவனை வெளியே துரத்தி விட்டு ஆசீர்வாதத்தை தங்களுக்குள்ள வச்சிருக்கிறாங்களே. மன இறங்குங்கப்பா. அந்த ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுங்கப்பா, ஒரு வெளிச்சத்தை கொடுங்கப்பா, ஒரு வெளிச்சத்தை கொடுங்கப்பா. ஜனங்களுக்குள்ள தெளிவான வெளிச்சம் உண்டாகட்டுப்பா. வஞ்சகத்தீக்க தரிசனம் விழுந்துடக்கூடாதுப்பா. கண்களை திறந்து விடுங்கப்பா. சத்தியத்துக்கு வேறொன்றும்படி கிருபை செய்யுங்கப்பா. பிசாசு விதைத்திருக்கிற எல்லா விதையும் எழிந்து அழியட்டும்பா. குடும்பங்கள் செழிக்கட்டுப்பா. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டுப்பா. மருந்து மாத்திரை இனி வேண்டாப்பா. பெட்டி படுக்கை தூக்கிட்டு வீடு வீடா வாடகை போறது வேண்டாப்பா. தொழில் நஷ்டமடைந்தது வேண்டாப்பா.
உன் பிள்ளைக்கு இது கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கும்போது தலை குனிந்து நின்னது போதுப்பா. பிளஸ் பண்ணி அனுப்புங்கப்பா, பிளஸ் பண்ணி அனுப்புங்க, பிளஸ் பண்ணி அனுப்பிடுங்கப்பா. இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்பா. இயேசுவை கொடுக்கிற பிள்ளைகளா மாத்திருங்கப்பா. நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வெளியேறப்பட்ட திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே.